Peripheral blood smear simple explanation. Today we will learn what a peripheral smear is, why it is done, and how to understand the findings in a simple way. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எப்படி பெரிஃபரல் ஸ்மியர் பண்ண போகிறோம், எதுக்காக பண்ணுறோம், அது எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். What is a peripheral smear? A peripheral smear is a test where a drop of blood is spread on a glass slide, stained and observed under a microscope to study cells. Means peripheral smear testனா வந்துட்டு a drop of blood ஸ்லைடில் ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்டெயின் பண்ணி அது மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணுறது, எந்த பிளட் செல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணுற டெஸ்ட் பேர் தான் வந்துட்டு பெரிஃபரல் ஸ்மியர். Why do we do this test? எதுக்காக நம்ம இந்த டெஸ்ட் பண்ணுறோம்? This test helps doctor check red blood cells, white blood cells, platelet. It shows infections, anemia, blood disorders and many other conditions. எதுக்காக இந்த டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு டாக்டர்ஸு செக் பண்ணுறதுக்காக நம்ம ரெட் பிளட் செல்ஸ் எப்படி இருக்குது, ஒயிட் பிளட் செல்ஸ் எப்படி இருக்குது, பிளேட்லெட்ஸ் எப்படி இருக்குது, இது ஒருவேளை அப்நார்மலாக இருந்துச்சுன்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா, அனிமியா ஆயிருக்கா, இல்லை பிளட் டிஸார்டர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக நம்ம பெரிஃபரல் ஸ்மியர் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஹவு த ஸ்லைட் இஸ் ப்ரிப்பேர்ட், எப்படி நம்ம ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணுறோம்? One drop of blood is placed on one end of the slide. Means 2 glass slide எடுத்துப்பாங்க. 1 drop of blood வந்துட்டு ஒரு ஸ்லைடில் வச்சுட்டு another slide வந்துட்டு spread a thin film தங் ஷேப்பில் வந்துட்டு ஸ்மியரை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மீன்ஸ் ஒரு ஸ்லைடில் ட்ராப் ஆஃப் பிளட் வச்சுட்டு அதை வந்து ஸ்ப்ரெட்டர்னால் இன்னொரு ஸ்லைடு, அந்த ஸ்லைடு மூலயமா தின் ஷேப்பில் வந்துட்டு அது தின்னாக இருக்கணும், ப்ளஸ் தங் ஷேப்பில் இருக்கணும். த ஸ்லைட் இஸ் ட்ரைடு அண்ட் ஸ்டெயின்டு வித் பிரைட் ஆர் ஜிம்சா ஸ்டெயின். அந்த ஸ்லைடை வந்துட்டு பிரைட் ஸ்டெயின் ஆர் ஜிம்சா ஸ்டெயின் மூலயமா ஸ்டெயின் பண்ணுவாங்க. What we look for in RBCs? RBC cells நம்ம என்ன பார்ப்போம்? In RBCs we check size பார்ப்போம். மீன்ஸ் நார்மலாக இருக்கா, ஸ்மாலாக இருக்கா, இல்லை லார்ஜ் சைஸில் இருக்கா ஆர்பிசி செல்லுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கலர், நார்மல் கலரில் இருக்கா இல்லை பேல் கலரில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். பேலுனா லைட் பிங்க் கலர் மாதிரி தெரியும். ஷேப்பு, நார்மல் ஆர் அப்நார்மல் ஃபார்ம்ஸ், இப்போ ஷேப் வந்துட்டு நார்மலாக இருக்கா இல்லை அப்நார்மலாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். தீஸ் சேஞ்சஸ் ஹெல்ப் ஐடென்டிஃபை டைப்ஸ் ஆஃப் அனிமியா. இதில் ஏதாச்சும் நம்ம சேஞ்சஸை கண்டோம்னா எந்த டைப் ஆஃப் அனிமியா வந்துட்டு நமக்கு ப்ரெசன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். காமன் ஆர்பிசிஸ் ஃபைண்டிங்ஸ் வந்துட்டு மைக்ரோசைட்டிக் ஆர்பிசிஸ்னால் ஸ்மால் செல்ஸ் இருக்கும். ஆர்பிசி செல்ஸு அப்நார்மல் சைஸில் சின்னதாக இருக்கும். லைக் இன் அயன் டெஃபிஷியன்சி இருக்கிற டைமில் வந்துட்டு நம்ம ஆர்பிசி செல்ஸ் வந்துட்டு மைக்ரோஸ்கோப் அண்டரில் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது ஸ்மாலாக தெரியும். மேக்ரோசைட்டிக் அனிமியா அப்படின்னா மேக்ரோசைட்டிக் ஆர்பிசிஸ் லார்ஜாக இருக்கும் செல்லு. விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, ஃபோலேட் டெஃபிஷியன்சி எல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்துட்டு ஆர்பிசி செல்லு பிக்காக லார்ஜாக தெரியும். ஹைப்போக்ரோமிக் ஆர்பிசி பேல் கலரில் இருக்கும். ஹைப்போக்ரோமிக் ஆர்பிசிஸ் வந்துட்டு பேல் கலரில் இருக்கும். சிக்கல் செல்ஸ்னால் சைஸ் வந்து அப்நார்மலாக இருக்கும். டார்கெட் செல்ஸ், தலாசமியா ஆர் லிவர் டிசீஸ், டார்கெட் செல்ஸ் மாதிரி நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா தலாசமியா ஆர் லிவர் டிசீஸ் இருந்தால் நமக்கு அந்த மாதிரி ஆர்பிசி செல்ஸ் வந்துட்டு மைக்ரோஸ்கோப்பில் தெரியும். வாட் வி லுக் ஃபார் இன் WBC செல்ஸில் என்ன பார்ப்போம்னா, இன் WBCs we check the number and types of white cells. Infections and blood cancers show clear changes. இப்போ WBC செல்ஸ் நம்ம என்ன செக் பண்ணுவோம், எவ்வளோ இருக்குது நமக்கு WBC கவுண்ட் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். அப்புறம் டைப் ஆஃப் WBC செல்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். பிளட் கேன்சர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஷோ கிளியர் சேஞ்சஸ், ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். காமன் WBC ஃபைண்டிங்ஸ் வந்துட்டு நியூட்ரோஃபிலியா, ஹை நியூட்ரோஃபில்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அதுக்கு நம்ம நியூட்ரோஃபிலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
லிம்போசைட்டோசிஸ் ஹை லிம்போசைட்ஸ் இருந்துச்சுன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் லிம்போசைட்டோசிஸ். ஈயோசினோஃபில்ஸ் அலர்ஜிக் பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிற டைமில் ஈயோசினோஃபிலியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹை ஈயோசினோஃபில்ஸ் இருக்கும். பிளாஸ்ட் மெசஜெட்ஸ் லுக்கேமியா நீட்ஸ் ஃபர்தர் டெஸ்ட். பிளாஸ்ட்னா அப்நார்மல் WBC செல்ஸ் இருக்கும். சஜஸ்ட் லுக்கேமியா இருக்குதுன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க. மீன்ஸ் நமக்கு வந்துட்டு WBC மேபி கேன்சர் லைக் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு நீட்ஸ் ஃபர்தர் டெஸ்ட் நமக்கு வந்து ஃபர்தராக டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. வாட் வி லுக் ஃபார் இன் பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸில் நம்ம என்னென்ன பார்ப்போம்னா பிளேட்லெட்ஸ் ஆர் கவுண்டட் அண்ட் அப்சர்வ் ஃபார் சைஸ். லோ பிளேட்லெட்ஸ் கான் காஸ் ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ். இப்போ நம்ம பிளேட்லெட்ஸ் என்ன பார்ப்போம்னா பிளேட்லெட் கவுண்ட் எடுப்போம். அப்நார்மல் பிளேட்லெட் வேல்யூஸ் வந்துச்சுன்னா வந்துட்டு இப்போ மீன்ஸ் லோ வேல்யூ வந்துச்சுன்னா நமக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்குன்னுட்டு. ஹை பிளேட்லெட் கவுண்ட்ஸ் வந்துச்சுன்னா வந்துட்டு கிளாட்டிங் ப்ராப்ளம் இருக்குன்னுட்டு. நார்மல் வேல்யூ வந்துட்டு 1.5 lakhs to 4.5 lakhs. ஸோ 1.5 lakhsக்குன்னா 30,000 20,000 இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ ஹையின்னா 4.5 lakhsக்கு மேலே 6 lakhs 7 lakhs 8 lakhs அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா வந்துட்டு நமக்கு கிளாட்டிங் ப்ராப்ளம் இருக்குன்னுட்டு. Interpretation summary. A peripheral smear gives a lot of clues. டைப்ஸ் ஆஃப் அனிமியா சொல்லும், டைப்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், பிளட் கேன்சர்ஸ், பிளேட்லெட் டிஸார்டர்ஸ். இட் மீன்ஸ் சிம்பிள் பட் வெரி யூஸ்ஃபுல். பெரிஃபரல் ஸ்மியர் வந்துட்டு நமக்கு லாட் ஆஃப் க்ளூஸ் தரும். எந்த டைப்பில் அனிமியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும், எந்த டைப் இன்ஃபெக்ஷன் சொல்லும், பிளட் கேன்சர்ஸ் இருக்கான்னு சொல்லும், பிளேட்லெட் டிஸார்டர்ஸ் இருந்தால் தரும். இட் இஸ் சிம்பிள் பட் வெரி யூஸ்ஃபுல். நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த டெஸ்ட்டு. ஃபைனல் ஸ்லைடில் வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் ஹெல்ப்ஃபுல், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சிம்பிள் அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ.